ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பூந்தமல்லி வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னு நம்ம கையில் இருக்கிறத பார்த்தாலே தெரியும். இங்கே அசோக் அப்படின்றவர் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இந்த ஹோமர் புறா வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட அனுபவம் மற்றும் இவங்க என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். புறாஃபில்ல ஒரு 3 ஜென்ரேஷனாக இருக்கும். தாத்தா, அப்பா, அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிஜின் ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வின் பண்ணுறது தான் பேர்ட்ஸ் விட்டு டேலண்ட்டு, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கும் அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகுமே. ஆனால் வணக்கங்கண்ணா, உங்கள் பேர் அண்டு நம்ம லாஃப்ட் எங்கண்ணா லொக்கேட் ஆகிருக்கு? வணக்கங்க, நான் அசோக்கு. எங்கள் வீடு வந்து மாங்காடு, பூந்தமல்லி. ஓகேண்ணா, இந்த புறாஃபீல்டில் எத்தனை வருஷமான இருக்கீங்க? நாங்கள் இந்த புறாஃபில்ல ஒரு 3 ஜென்ரேஷனாக இருக்கும். தாத்தா, அப்பா, அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிஜின் ஸ்போர்ட்ஸில் இருக்குது எங்களுக்கு. ஓகேண்ணா, 50 வருஷமும் இந்த ஹோமர் புறால தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இல்லை வேறு ஏதாவது ஸ்டார்டிங்கில்? ஆமாங்க, நாங்கள் வெறும் ரேசிங் பேர்ட்ஸ் மட்டும் தான். தாத்தா அது ஆரம்பிச்சதுனால நாங்கள் அப்படியே வெறும் ரேசிங் பேர்ட்ஸாகவே மெயின்டைன்ஸ் பண்ணுறோம். இந்த ஹோமர் புறாவோட ஆரிஜின் எந்த கண்ட்ரினா? ஹோமர் புறாவுடைய ஆரிஜின்னு பார்த்தாக்கா பெல்ஜியம். இங்கே நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து கல்கட்டாவில் தான் பேர்ட்ஸ் கிளப்பு ஓப்பன் பண்ணி அங்கே தான் பேர்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம சென்னைக்கு பேர்ட்ஸுங்க எல்லாமே வந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 50 வருஷமாக ஹோமர் புறா வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னீங்க. அப்போ பந்தயத்தில் நீங்கள் கலந்து ஏதாவது வின் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க, தாத்தாவும் சாம்பியன் பண்ணியிருக்காரு, சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காரு, வின் பண்ணியிருக்காரு நிறைய கிளப்ஸில். அப்பாவும் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி நிறைய கிளப்பில் வின் பண்ணியிருக்காரு. நாங்களும் வந்து சாம்பியன் பண்ணி கிளப்ஸில் வின் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ மட்டும் நாங்கள் கரண்ட்டில் ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். புறாவில் எத்தனையோ வகை இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஹோமர் மட்டும் பர்டிகுலராக சூஸ் பண்ணி வளர்த்துறதுக்கான காரணம்னா? நாங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே தாத்தாலேருந்து ஹோமர் வச்சதுனால நாங்கள் எந்த பேர்ட்ஸுக்கும் நாங்கள் போகல. அப்படியே நாங்களுமே அந்த பேர்ட்ஸுங்களை அப்படியே மெயின்டைன் பண்ணி இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஓகேண்ணா, அப்போ உங்ககிட்ட தாத்தா காலத்துலேருந்து வளர்த்தின ஜீனில் இன்னும் புறா உங்ககிட்ட இருக்காண்ணா? ஆமாம், இது வரைக்கும் நாங்கள் வின் பண்ணுற ஸ்ட்ரெயின் ஃபுல்லாமே அவருடைய பேர்ட்ஸ் தான். ஆனால் இந்த பேர்டை பார்க்கும்போதே ரொம்ப ஏஜ்டு மாதிரி இருக்குது. இது யாரோட லைன்னா? இது எல்லாமே ஆமாம் எங்கள் தாத்தாவுடைய புறா தாங்க. நாங்கள் அப்போதுலேருந்து இந்த பேர்ட்ஸை மெயின்டைன் பண்ணி தான் நாங்கள் இவ்வளோ பேர்ட்ஸை உருவாக்கி வச்சுருக்கோம். எல்லாமே எங்கள் தாத்தாவுடைய ஸ்டெயினேஜ் பேர்ட்ஸ் தான். இது ஏஜ் எவ்வளோண்ணா இருக்கும்? இதுக்கு வயசு வந்து 13 வயசு. ஓகேண்ணா, இன்னும் இது கரண்ட்டில் ப்ரீடிங்கில் இருக்காங்க? கரண்ட்டில் ப்ரீடிங் பண்ணுது. நாங்கள் எந்த ஒரு மெடிசன்ஸும் அவ்வளோவும் கெமிக்கல் காம்பினேஷன் மெடிசன் தராதனால நாங்கள் மேக்ஸிமம் அதிகமாக ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு பேர்ட்ஸுங்க எல்லாமே லாங் லைஃப் ப்ரீட் ஆகும். ஓகேண்ணா, ஆனால் மேக்ஸிமம் புறாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு மேலே லைஃபே வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட அதாவது நம்ம தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வச்சுன்னே இருக்காங்க. தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக் வைக்கிறதுனால பேர்ட்ஸுங்களுடைய அந்த ஒரு சில நரம்பு மண்டலம் பாதிச்சிடும். அதனாலே ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹெர்பல்ஸு அதெல்லாம் வைக்கிறதுனால பேர்ட்ஸுங்க லாங் லைஃப் மட்டும் உங்களுக்கு ப்ரீட் ஆகும். நல்ல மசில்லாம் எல்லாமே எத்தனை வயசானாலும் மசில் குறையாது பேர்ட்ஸுங்களுக்கு. ஓகேண்ணா, நல்லாவே இருக்கும் பேர்ட்ஸுங்க. வந்து பார்க்கும்போது செப்பரேட் பார்ட்டிஷன்ஸாக வச்சுருந்தீங்க. அதுக்கான காரணம் என்னென்னா? ஆமாங்க, நாங்கள் பேர்ட்ஸுங்க யங்ஸ்டர்லேருந்து இது பண்ணும்போது மேலு ஃபீமேல் கொஞ்சம் பேர்ட்ஸுங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ண பிறகு மேலும் ஃபீமேலும் நாங்கள் தனித்தனியாக போட்டுருவோம். அப்படி போடலைன்னா பேர்ட்ஸ் வந்து மேல் எல்லாமே ஃப்ளோட் பண்ணி ஃபீமேல் எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனாலே பேர்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் சிக்கு வரும், ஃபீமேலுங்களுக்கு மசில் டெவலப்மெண்ட் ஆகாது. ஷோவில் பங்காக இருக்கிறோம் அப்படின்னா பெரிய லாஃப்டாக இருக்கணும், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி லாஃப்ட் மேக் பண்ணணும், பேர்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு இருந்தால் தான் வின் பண்ண முடியுமா? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்மகிட்ட சின்ன லெஃப்டாக இருந்தால் கூட நம்ம எந்த அளவுக்கு பேர்டு ஹைஜீனிக்காக வச்சுக்கின்னு நல்ல ஹெல்த்தி ஃபீடிங்காக போட்டு நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே யார் வேணாலும் ஜெயிக்கலாம். தோல்வின்றது தான் நம்மளுடைய முதல் படியே. நம்ம எந்த அளவுக்கு தோக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம லேர்ன் பண்ணுவோம். எந்தெந்த போன வருஷம் நம்ம எதெல்லாம் பண்ணி லாஸ் பண்ணோமோ அது எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாமே நம்ம வர வருஷம் ரேஸில் நம்ம திருத்தணும். தோக்குறதுனால நம்ம எப்பவுமே வந்துட்டு ஒரு அவமானமாகவும் நம்ம யோசிக்கக்கூடாது. அதை நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேர்ட்ஸை டெவலப்மெண்ட் பண்ணி வின் பண்ணணும். ஹோமர் புறாவை பொறுத்த வரைக்கும் ரேஸ்க்கு விடுறோம் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு வர பறவை. அப்படிங்கும்போது இது ஊட்டச்சத்து என்னென்ன தருவீங்க? நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய பேர்ட்ஸுங்க எல்லாமே நாங்கள் நேச்சுரல் மெத்தடில் தான் ஒரு 90% ரெடி பண்ண பார்ப்போம். ஏன்னா இப்போ நேச்சுரலில் பண்ணுறதுனால பேர்ட்ஸுங்களுக்கு அதிகமாக சைட் எஃபெக்ட் வராது. நம்ம வந்து நார்மலாகவே பேர்ட்ஸுங்களுக்கு மெடிசன் கொடுத்து பழகிட்டோன்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாமே மெடிசனுக்கு அடிக்ட் ஆகிடும். இப்போ அதோடைய எதிர்ப்பு சக்தியை அதுவே இழந்துடும்.
நாங்கள் அதனால் நேச்சுரலாகவே போயிட்டோம்னாக்கா அது வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லை. பேர்ட்ஸுங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாகவே இப்போ ஒரு மசில் டெவலப்மெண்ட் பண்ணுறோனாலுமே நீங்கள் மெடிசல் போட்டு ஒரு நாளில் ஏறிச்சுன்னா அது பேர் மசில் கிடையாது, அது பேர் வீக்கம். அது ஒரு ரேஸ் போயிட்டு வந்தாலுமே உங்களுக்கு பேர்ட் இது ஆகிடும். நாங்கள் ஆரம்ப கட்டத்துலேருந்தே நேச்சுரல் மெத்தட்லேயே நாங்கள் மசில் டெவலப்மெண்ட் பண்ணி விங்ஸ் எல்லாமே க்ரூம் பண்ணி பேர்ட்ஸை ஃபிட்டாக வச்சுக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் எங்களுக்கு சைட் எஃபெக்ட்டும் வராது. அதனால் நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நேச்சுரல் மெத்தட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோமே. எனக்கு புறாவை பற்றி எதுவுமே தெரியாது, நானும் இந்த ரேஸில் பங்கேற்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்களா? இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்னா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பிகினர் ஃபேன்சியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்தோன்னே ஐஷைனை பற்றி கற்றுக்கணும்னு நினைப்பாங்க, விங்ஸ் பேட்டர்னு அது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கூடிய விஷயம் வந்துட்டு பேர்டுடைய மெயின்டெனன்ஸை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். பேர்டை எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக நம்ம க்ரோத் பண்ணி வளர்க்கலான்ற விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். ரெண்டாவது வந்து பேர்ட்ஸுக்கு எதனா ஒரு சிக்கு வருது, எதனா ப்ராப்ளம் வருது, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்ற விஷயத்தை கற்றுக்குன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அடுத்தடுத்து போகணும். நம்ம எடுத்த உடனே பேர்ட்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆரம்பிச்சோன்னா ஒன்றையும் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங் எப்படி நல்லா க்ளீனாக பேர்ட்ஸ் உடைய கேஜை மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து எல்லா சிக்குக்குமே மெடிசன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் ஒரு புறாவை ரேஸ்க்கு விடுறோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியான வேலைலாம் இல்லை, கொண்டுட்டு போய் விடும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ரேஸ் விடும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமாங்க, எப்போவுமே வருஷம் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் நம்ம ரேஸே பண்ண முடியாது. ரேஸ் சீசனில் பேர்டு ரெடி பண்ணிட்ட பிறகு ஒரு சின்ன ட்ரைனிங் போயிட்டு வந்த பிறகும் பேர்ட் சிக்காகும். அதை நம்ம இக்னோர் பண்ணுற அளவுக்கு நம்ம பேர்டுடைய இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பேர்ட்ஸ் ரேசிங்கில் லிபரேஷன் பண்ணிட்ட பிறகும் ஃபால்கன் அட்டாக் இருக்கும், வர வழியில் ட்ராப் வச்சு பேர்ட்ஸை பிடிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வின் பண்ணுறது தான் பேர்ட்ஸ் உடைய டேலண்ட்டு, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கும் அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகுமே. என்னென்ன லைன் பேர்ட்ஸ்லாம் நான் வின் பண்ணுது? எங்ககிட்டன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தாத்தா லைன்லேருந்து ஒரு ஸ்ட்ராசெட் லைன் நாங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். எங்ககிட்ட இருக்கிற எல்லா வின் பண்ணுற பேர்ட்ஸ்லாம் அந்த பிளட் லைன் இல்லாமல் எங்கள்கிட்ட பேர்ட்ஸுங்களே இல்லை. எனக்கு பிடிச்சதே வந்து ட்ராசெட் ஸ்ட்ரெயின் தான். அது இங்கே இந்தியாவில் வந்து இங்கே நல்ல சூட்டபிளாகி நல்ல சக்ஸஸாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெயின் ஜாஞ்சி எங்ககிட்ட முக்கியமான ஒரு பிளட் லைன்னே சொல்லலாம். இந்த ஒரு லைன் தான் எங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கும் எந்த ரேஸ்லேயும் இருந்தாலும். இந்த லைனை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எந்த பேர்டாக இருந்தாலும் அவுட் கிராஸ் பண்ணி ரேஸ் பண்ணுவோம். ஓகேண்ணா, அடுத்தது உங்ககிட்ட இருக்க வேறு லைன்ஸ்ண்ணா? எங்ககிட்ட மொத்தம் நாங்கள் அதிகமாக ஸ்ட்ரெயின்ஸ் வச்சுக்கிறது இல்லை. எங்களுடைய ஓன் லைன்னு பார்த்தாக்கா ட்ராசெட் ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறமா வந்து டயாஸ் லைனேஜ் பேர்டு, சயானு, கல்கட்டா. வந்து நம்ம எந்த அளவுக்கு டெடிகேஷன் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பேர்ட்ஸுக்கு மேலே எஃபெக்ட் பண்ணி நம்ம உழைக்கிறோமோ கண்டிப்பாக யார் வேணாலும் இந்த ரேஸில் வின் பண்ணலாம். ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ பிரதர்.